இவர் விஜய்நாஜி சாதாரணமா படிக்கிற மாணவர்களுக்கு தான் பரிசு கொடுக்கிறாரு. நான் என்னுடைய மாணவர் செல்வங்கள், குறிப்பா விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர், தாழ்த்தப்பட்ட மாணவர் செல்வங்கள், அவங்க ஏரோநாட்டிக் சொல்லக்கூடிய அந்த படிப்பும், அதே மாதிரி ராக்கெட் ஏவுவதற்கும், ராக்கெட்ல சேட்டலைட்டை தயார் செய்து அனுப்புவதற்கும் நான் 1 கோடி ரூபாய் என் சொத்து பத்து வித்தாவது 1 கோடி ரூபாய் செலவில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த படிப்பை கற்றுவித்து அவர்களை அந்த விஞ்ஞானி ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு 1 கோடி ரூபாய் தொகையை அறிவித்து முதல் கட்டமாக இந்த ஆண்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 25 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி 150 மாணவர்களுக்கு அந்த பயிற்சி, அந்த படிப்பு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை நான் உங்களை பேர் பத்திரிகையாளர் கூட்டாந்து வச்சு அதை விளம்பரப்படுத்துறேன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்க சைக்கிள் திட்டம் கொடுப்பதற்கு முன்பே என் தொகுதியில் மாணவர்களுக்கு 10வது 12ஆம் வகுப்புல வந்தவங்களுக்கு சைக்கிள் வழங்கியிருக்கேன். நானும் காயின்கள் கொடுத்து பாராட்டியிருக்கேன். அதனால ஒரு கருத்தை சொன்னேன். அதாவது ஒரு வயதுக்கு வந்த பெண், உங்களுக்கு தெரியும், 10வது 12வது படிக்கிறவங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, மேஜரான பெண்கள், அவங்கள யாரோ இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு முறைமை இருக்கிறது. சொந்த அப்பாவாக இருந்தா கூட ஒரு பெண்ணு வயசுக்கு வந்த பிறகு நம்ம மடியில் உட்கார வைக்க மாட்டோம். சொந்த சித்தப்பா பெரியப்பா கூட ஒரு பெண்ணை நம்ம கட்டி பிடிச்சு அக் பண்ண மாட்டோம். இது தமிழுடைய கலாச்சாரம் இல்ல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இன்றைக்கு இந்த கிளப் டிஸ்கோ என்ற உருவாக்கப்பட்டு அரைகுறை ஆடையோட அரைகுறை ஆட்டங்கள் ஆட அனுமதிக்கப்படுகிறது. அங்கு இளம்பெண்களோட பேரோட வந்தா மட்டும்தான் அனுமதி என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஈசிஆர் கலாச்சாரம் ஒன்று தொடங்கி இருக்கிறது, புதிய கலாச்சாரம். பாண்டிச்சேரியில் ஒரு புதிய கலாச்சாரம் தொடங்கி இருக்கு. நான் பக்கத்து மாவட்டம், கடலூர் மாவட்டம், தினந்தோறும் சென்னைக்கு போகும்போது ஈசிஆர்ல பல ஆண் பெண் இளைஞர்கள், பல இளைய பெண் பிள்ளைகள் எப்படி சீரடிக்கிறாங்க, போதைக்கு வாசத்துக்கு அடிமையாக எப்படி கீழே உருண்டு கிடக்கிறாங்க, ஆடை உடலிருந்து நழுவி கிடக்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஆக இந்த வழிகள் எல்லாம் தேய்ந்து நானும் 2-3 பெண் பிள்ளைக்கு ஒரு தகப்பனாக என்னுடைய இளைய சமூகம் என் கண் முன்னால் சீரழிவதை குறித்து ஒரு மிகப்பெரிய இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியல, ஒரு கையேறு நிலையில் இருக்கிறோமே. இப்படி நம்முடைய தமிழ் சமூகம், கண்ணகி பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய பாலியல் ரீதியான இந்த யூடியூபர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம்ல சில பேர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சீனா ஒரு செகண்டா தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து காமிச்சு பணம் சம்பாதிக்கணுமா, இதற்காக நீங்கள் இந்த மாதிரி தொழில் செய்தே சம்பாதிச்சுட்டு போலாமா என்று ஒரு ஆதங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரியை எடுத்து வச்சுக்கிட்டு திரு விஜய் ரசிகர்கள் அவர்கள், நீங்க உங்க தலைவரை பார்க்க வந்த பெண் பிள்ளைகளையும் உங்களை நம்பி அழைத்து வந்த பெற்றோர்களையும் நான் சொன்ன கருத்தோடு நீங்க ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துறதற்காக நீங்கள் தான் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஆசிய பெற்றோராகிய தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.